ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்ச் அடிக்ஷன் அண்ட் லாஸ்ட் பார்ட். ஸோ இது எவ்வளோ லாங்காக வரும்னு தெரியல, போட்டு முடிச்சு விட்டுலான்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்துன்னா பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இந்த பார்ட் பொடியும் இது கடைசி. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் மஸ்ட் பிக்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலான்ட்டு அப்புறமா பேசுவோம். இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஒரே கன்ஃபியூஷனாக உட்காந்து இருந்திருப்பீங்க. இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கிள் சொன்னதுக்கும் இங்கே நான் பார்க்குறது இல்லை, இது நார்மலாக கூட இருக்கலாம். நானாக எதனா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேனோ என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மனுக்கு தெரியாமலாம் டாங் எதுவுமே செய்ய மாட்டான். ஜிம்மன் கிட்ட தான் இதை பற்றி கேட்கணும். ஜிம்மனும் ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் சொல்லுவானா? இல்லை, இதை விடக்கூடாது, போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வெளில போகலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக டாங் வரா. ஏய், நடி பண்ணிட்டு இருந்த ரூமில். ஐயோ எப்பா, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஒன்றுமே பண்ணலட்டான். நகரு. ஏய், எங்கே போகிற? எங்கே போகிறேன், உனக்கு என்ன? நான் வேற உன்னை கூப்பிட்டானா உன்னை? ஆமாம், என்ன ஒருத்தன் கூப்பிட்டான், அதுக்காக போகிறேன். ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ண கூப்பிட்டானுங்க, போகிறேன். நகரு. ஏய், நானும் வரேன். எதுக்கு? நீ எதுக்கு? இல்லை, பார்க்கணும்ல, ஒரு ஆளாவது கூட இருக்கணும். தனியாக என்ன பண்ணுவேன்? ஓ, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சா? பாடுறா, என்ன டைம் கடைசியில் வந்து இப்படி மாறுறேன் ஒரு செகண்டில். ஏய், மயிறு மாதிரி பண்ணாதடி. நான் ஒன்றும் மாறலாம் இல்லை, சும்மா கூட வரேன். அப்புறம் எங்கன்னா போய் விழுவேன். திரும்ப எதுனாலும் நான் தான் சமாளிக்கணும். இப்போவே உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நீ ஏதா போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓ, அங்கிள் திட்டாரோ? ஏய், சிக் மூடு, வரேன், வெயிட் பண்ணு. இல்லைல்ல, போது வேலை எனக்கு தேவையில்லை. ஏய், இதான் பண்ணாத, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். ஐயோ, இவன் ரெடியாகி வந்தானா பிரச்சனை, மாட்டிப்பேன். ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். இவன் ஈகோ தூண்டு நான் மட்டும்தான் இவன் வரமாட்டான். அப்பட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வெளில வந்திருப்பான். டைம் என்ன நீ என்னெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ வர? அப்போ என் மேலே லவ் இருக்குல்ல? ஃபஸ்ட்டு நான் உன் பின்னாடி சுற்றி வந்தேன், இப்போ நீ என் பின்னாடி சுற்றி வரியா? இந்தளவுக்கு லவ் இருந்தால் பேசாமல் என் காலில் விழுந்து கெஞ்சலாம் இல்லை டைம், லவ் பண்ணிவிடுன்னு. அப்போ நானே எதனா முடிவு சொல்லுவேன். என்ன ட்ரிகர் பண்ணுறியா? சீச்சி, நான் போய் ட்ரிகர் பண்ணுமா? எனக்கு என்ன ரீசன் இருக்குது? உண்மையாக தான் சொல்கிறேன், யோசிச்சு பாரு. நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க. ஏய், உன்னை போனா போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நாடி ரொம்ப ஓவராக பேசுகிற. ஐயோ, நான் எங்கே ஓவராக பேசினேன்? நான் உள்ளபடி தானே பேசினேன். பாரியோன் தேவலாம் பேசிகிட்டு இருக்காத. டயம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். உன் உதவி எனக்கு தேவையே கிடையாது. உன் உதவியை உன்னோட வச்சுக்கோ. உனக்குலாம் வந்தால் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னடினுண்டி என்ன அடிச்சுன்னு வச்சுக்கோயா, எல்லாம் சரியாயிடும். அப்படியா, ஓரமாக போய் அடிச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. டாம் பார்த்துட்டு, உனக்குலாம் வந்தான்ல, நீலாம் எல்லாத்துக்கும் டிசர்வ்டி, ஸ்டார்டிங்லேருந்து என் லைஃபை கெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வெளியில் வந்து டாக்ஸி தான் பிடிச்சி போகிறீங்க. ஐயோ, ஒரு ஃபோன் வாங்கணும், இந்த ஃபோனை வேற தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அந்த பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி டாங்க திட்டிகிட்டே காரில் போயிட்டுருக்கீங்க. ஃபைனலாக ஜிம்மனோட வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பீங்க. உள்ளே போனா, ஏ எங்கடி ஜிம்மன்? என்னடி நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? எப்போ பார்த்தாலும் வந்து ஜிம்மன் இருக்க. ஐயோ எம்மா, பொசசிவ்லாம் ஆகிட்டே என்ன? இங்கே பாரு, அவன் இன்னும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய், அதுக்கெலாம் இல்லையோன், வந்த என்கிட்ட கூட அவ்வளோ பேசுறதுல, ஜிம்மன் கிட்ட தான். அவன் மேலே என்னமோ பண்ணிகிட்ருக்காண்டி. மாலா, சரி இரு, நீ இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு நான் ஜிம்மன் கிட்டே பேசிட்டு வரேன். சரி, நம்ம போய் தொலை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மேலே போயிட்டு, ஜிம்மன் உள்ளே வரலாமா? வாடியோன், நான் காலையிலே வந்துட்டேன், போன ஸ்பீடுக்கு வந்துட்டேன். என்ன இதை திட்டானா இல்லை கண்டிக்கிட்டு பிடிச்சிட்டானா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை லாக் பண்ணுறீங்க. ஏய், நடி பண்ணுற, கீழே என் பொண்டாட்டி இருக்காடி. டேய் போயிட்டுக்காரா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது அவளுக்கு தெரியுமான்னு தெரில, அதான் உங்ககிட்ட பர்சனலாக கேட்கலான்ட்டு. என்னதிடி கேட்கணும்? பாரு, அவள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் என் தள்ள கட்டிட்டா. நான் தான் க்ளீன் பண்ணுறதுலேருந்து கக்கூஸ் கொள்ற வரைக்கும் பண்ணுகிறேன். ஐயோ ஜிம்மன், நான் பேசுகிறத கேளு. சரி சொல்லு, என்ன? ஷா இப்படி தான் செத்தா. ஜிம்மன், உனக்கு தெரியாமலாம் இருக்காது, உண்மையை மறைக்காமல் சொல்லு பார்ப்போம். ஏய் யூன், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஜிம்மன், யாருக்கிட்ட நடிக்கிற? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? யூன், பாரு,
அது எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு? எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் ஷா என்னோட ஃப்ரெண்ட் தான். அவளும் எனக்கு ஒரு காலத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவ தான். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என் லவ்வுக்கும் நடுவில் நான் மாட்டி இருந்தேன். எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் தனியாக போனேன் ஜெமன். இப்போது அவள் இல்லை. அவளோடது நேச்சுரல் மாதிரி எனக்கு தெரியல. அவன் இயற்கையாக செத்துருந்தானா இவ்வளோ இது ஏன் டேங்குக்குள்ளே இன்னமும் இருக்குது. எனக்கு என்னமோ தப்பாக பட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் குழந்தை கூட அவன் சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சது. ஆனால் இப்போது குழந்தைய பார்க்க கூட மாட்றான். அதுக்கு என்ன, அந்த குழந்தைக்கு நடக்க கூட தெரியல. அந்த குழந்தை மேலே ஏன் இவ்வளோ கோவம் வச்சுருக்கான்? இங்கே பாரு ஜெமன், உனக்கு தெரியாமலா அவன் எதுவும் பண்ண மாட்டான். கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். கூடவே தானே இருக்க, ஏன்டா சொல்ல மாட்டுற? என்கிட்ட சொல்லு ஜெமன். இங்கே பாரு அது பாஸ்ட்டு கிளறாது. அவன் கூட ஹாப்பியாக இருக்க பாரு. எப்படி ஜெமன் உன்னால் இப்படி சொல்ல முடியுது? என்ன அவன் ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணுறியா? நான் ஓன் நல்லதுக்கும் அவன் நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எது எங்க நல்லது? அவன் என்ன பண்ணானே தெரியல. சரி இரு, ஷா எப்படி தான் இறந்தா எனக்கு அது தெரியல. ஆனால் நான் எதுவுமே தெரியாமல் அவங்க கூட இழுச்ச மாதிரி வரணுமா? அங்கிள்கிட்ட கேட்டதுக்கு அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்தது. அதுக்கப்புறம் ஷாவா சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை வரத்துக்கு ரீசன் என்ன ஃபஸ்ட்டு? அப்போ ஜிமன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, இப்போ எது இதெல்லாம் ஜிமன் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இங்கே பாரு, அது அவங்க 2 பேருக்குள்ளே நிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அண்டு ஷா ஒரு இந்த டைப் தான். ஜெமன் முறைக்காமல் சொல்லு. சரி சொல்கிறேன், பட் டேங்க்கெல்லாம் தெரியாது. நீ சொல்லு ஜெமன். சரி பாரு, நீ அன்றைக்கி போயிட்ட, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் டேங் தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னான். அப்படியே ஃப்ளாஷ்பேக். இப்போ ஜெமன் அப்படியே டேங்கோட வீட்டுக்கு வரான். டேய் என்னடா மச்சான் என்ன கூப்பிட்டுக்கிற இந்த நேரத்தில்? என்னாச்சு? வீட்டில் யாரும் இல்லை சரின்ட்டு ஒன்று கூப்பிட்டேன். என்னடா டேம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் என்னடா மாதிரி இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். டேய் சும்மா எல்லாம் சொல்லாத, என்னாச்சுன்னு சொல்லு. இல்லைடா அந்த ஷாவனை கல்யாணம் பண்ணிட்டு கூடாதுல்ல, தப்பு பண்ணிட்டணும். என்னடா என்னாச்சு? இல்லைடா அவள் ஜஸ்ட் என் மேலே ஒரு ஒப்சஸ்டில் வந்துருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் வேணும்னு அடைய தான் ட்ரை பண்ணியிருக்கா. அதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. அன்றைக்கி கல்யாணம் ஆன அன்றைக்கி அவள் ஆசைக்கு என்னை தீக்கணுன்ட்டு தான் பார்த்தாடா. எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் கெஞ்சி கேட்டு பண்ண வச்சுட்டா. நாடா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அவளும் நானும் மோஸ்ட்டாக இதில் தான் இருந்தோம். இப்போ என்னன்னு தெரியல, மேடமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் கிட்ட கூட வந்து பேசுறதில்ல, டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜிமின், டே நீ எதுவும் நினச்சிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மேபி நீ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் இதுவாக இருக்கல, அதனால் அப்படி இருக்குமோ நம்ம. டே நானே ஸ்டார்டிங்லேருந்து இருக்கேன், சும்மாலாம் சொல்லாதட்டே. அவன் உனக்கு அஃபெக்ட் ஆச்சு தானே ஒன்று விட்டு போனது? டே ஆச்சு தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கை தான் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன பழசை பற்றி நினச்சா ஆக போகுது. அதே தான்டா அவளுக்கும் அது ஏதாவது கொஞ்சம் தோணிருக்கும், அதனால கூட இருக்கலாம்ல, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம எங்கன்னா கொஞ்சம் வெளில போகலாம். டேய் எனக்கு இங்கே வர மூடு இல்லை, நீ போயிட்டு வா. சரி எங்கள் வீட்டில் எல்லாம் போயிருக்காங்க? ஆமாம் ஷாவுமா போயிருக்கா? இல்லை அவளாம் போகல, அவள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிருக்கா. நீங்கள் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், ஏதோ இன்ஸ்டாவில் பார்த்தாலாம் ஃப்ரெண்டா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ சரி வா நம்ம அப்படியே வெளில போவோம், அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல. டே நினச்சிட்டே இருந்தால் உட்கார வேண்டிதான், வாராட்டையாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே டேங்கை ஈத்துட்டு வெளில போகிறான். அப்போ டேங்க எதுவும் பேசலை, சல்ட்டை வீடை பூட்டிட்டு வந்திருப்பான். ஜிம்மின் அப்படியே ஒரு பப்புக்கு தான் வண்டி விடுறான். டே இங்கே எது கூட வந்த? என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு 2 ஆட்டம் போடுவோம், அப்படியே வீட்டில் யாரும் இல்லை, நம்ம எங்கேயே படுத்துக்கலாம், காரில் கூட தூங்கிக்கலாம். உனக்கும் மனசு கம்மியாக இருக்கும், எனக்கும் மனசு கம்மியாக இருக்கும். ஏண்டா எனக்கு ஏதோ பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? டேய் அவளுக்கு நீ இது வேற, வீட்டுக்கு அவள் கொஞ்சம் தூரமா, அதனால் அவள் மூட் ஸ்விங்கிங்கில் இருக்காடா. அவள் கூட என்னால் மல்லு கட்ட முடியலடா அப்பா, அதனால தான் டேங் வீட்டில் போய் தங்கிக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அப்போ அந்த பொண்ணு தனியாக தான் இருக்காளா? ஆமாம் தனியாக தான் இருக்கா, அவள் இருந்துப்பா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மன் அப்படியே வெளில கூட்டு வரான்ட்ட அவங்க. அங்கே ஃபுல்லாக எல்லாரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு, டேய் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. டேய் என்னடா செட் ஆகுது, என்ஜாய் பண்ணி பாரு, உனக்கே பிடிக்கும் அப்படின்ட்டு அவனும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் ஃபஸ்ட்டு அவங்க அதை பார்த்துட்டு சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்தில் ஷா மாதிரியே இருக்குது. அவங்க ஷாக்காக பார்த்துட்டு, டே ஜிமின் அங்கே பாரு, அது என்ன ஷாவா? அப்போ ஜிமினும் நல்லா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறான். எங்கே? டேய் அதே மாதிரி இருக்குடா, பாரேன் ஒரே மாதிரி 7 பேர். அப்போ டேங், டே ஜிமின் நல்லா பாரு, அது அவ மாதிரி தாண்டா இருக்கு. அப்போ ஜிமினும், டே ஷா மாதிரி தான் இருக்கு, வா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிட்ட போகிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஷா அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. ஷா என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹே நீ என்ன எங்கே பண்ணுற? குடும்ப பையன் வர விடமாடா இது. என் புருஷன் வந்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியில் போ, வெளியில் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸாக ஆடிட்டுருக்கா. அவங்க இதை பார்த்துட்டு செம ஷாக். டேய் என்னடா நடக்குதுங்க, நீ எதுவும் புரியல. டேட்டாங் அவள் ஏதோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆடிட்டுருக்கா, அவ்வளோதான். அவள் ஹாஸ்பிட்டல் தானடா ஏதோ சொன்னான், இங்கே என்னடா அவளுக்கு வேலை? டேய் வெளில விட்டு வா பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் வெளில போகிறான். அப்போ டேங்கும் ஷாவோட கையை பிடிச்சி அம்மாட்ட தடவை இழுத்துட்டு வரான். ஷாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏ விட்றா, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? ஏய் கையை விட்றா. ஏய் மூடிட்டு வாடி, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான், ஹாஸ்பிட்டலு சொல்லிவிட்டு இங்கே வந்து எவங்கிட்ட குத்தடிச்சிட்டு இருக்க? ஹே என்ன, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் கூட குஜாலாவாக இருந்தா, அதுக்கப்புறம் என் கூட குஜாலாவாக இருந்தா, அப்போ நான் இருக்கக்கூடாதா? நீ லாலாவடா இருக்க, நான் என்ன உனக்கு லாலா இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. பட் அவங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, டேய் என்னை செம்ம டென்ஷனாக ஆகுதுடா இவ பேசுறது. டேடா இரு இப்போ குடிச்சிட்ருக்கா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ வா காரில் உட்காரு, ஃபஸ்ட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜிமன் தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவங்க அந்த ரைட் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக வந்திருப்பான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவனால் அது சொல்லக்கூட முடியல. ஜிம்மனுக்கு இது நல்லாவே புரியுது. எப்படியோ வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பாங்க. டேடாம் வந்தாச்சு, அவளெல்லாம் என்னால் எழுப்ப முடியாது, அவள் வந்தா வர அங்கேயே கிடக்குறான் அப்படின்ட்டு டாங் போயிடுறான். ஜிம்மன் பார்த்தா கார்லேயே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா, அப்படியே தூங்கட்டும், காலைல அவளேந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். காரை மட்டும் லாக் பண்ணிவிட்டு, காலைல ஓப்பன் பண்ணி விட்டா போதும், இப்போது சேஃப்டியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து டேங் தான் பார்க்குறான். டே டேங் என்னடா கோமாரியா? இல்லை டே சந்தோஷமாக உட்காந்துட்ருக்கேன், ஏன் என்னை பார்த்து எப்படி இருக்கும் உனக்கு? டே சரி விட்றா, ஏதாவது அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு தெரியாமல் ஆடிருப்பா. ட்ரிங்க் பண்ணிவிட்டு தெரியாமல் ஆடிருப்பாளா? டேய் அவள் என்கிட்ட சொன்னதே பொய். போனதும் அவள் எப்படி என்கிட்ட பேசினா பார்த்தியா? இவனை எதுக்குறா நடுவில் இழுக்கிறா? இவனோட மயிறு கூட இவ்வளோ வரமாட்டான், இவற்றுமா இவன் சொல்லிட்டு எதுக்கத்தாலும் இவனை பற்றிண்டா பேச வரான். கம்பேரிசன், எல்லாத்துக்கும் கம்பேரிசன். டேய் மேரேஜ் லைஃப்னால் அப்படி தாண்டா இருக்கும், விடு சரியாயிடும். எத்தனை நாள் நானும் பார்க்குறேன், கட்டு போயிடுத்து, இதுக்குன்னே குடிக்கணும். டே மச்சான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன், லிமிட்டாக குடிச்சிக்கோ. ஃபஸ்ட் டைமா, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். டே இங்கே பாரு, இவ்வளோ நாள் நீ ஒயின் குடிச்சிட்டு இருந்த, இப்போ நீ ஒரிஜினல் அடிக்கிற, பார்த்து அதான் நான் பார்த்துறேன்டா அப்படின்ட்டு நல்லா குடிச்சிட்டு அவங்க அங்கேயே படுத்துடுறான். ஜிம்மினும் கொஞ்சம் தான் குடிச்சிருப்பான், அவனும் ஹாலிலே படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டாங் ஃபஸ்ட்டு எழுந்து பார்த்தா ஜிம்மினை காணோம். எங்கே போனான், காலையிலே போயிட்டானா அப்படின்ட்டு அப்படியே எழுந்து வெளில வரான். ஜிம்மின் அப்போ காரை திறந்து விட்டுட்டு எட்டி பார்த்தா இன்னும் ஷானா தான் தூங்கிட்டு இருக்கா. என்னடா பார்த்துட்ருக்க? இல்லைடா ஷா ஏந்தாளான்னு பார்த்தேன், கார் லாக் பண்ணினேன் சேஃப்டிக்காக, அதான் ஓப்பன் பண்ணி விட்டேன். டே இங்கே பாரு, நான் வீட்டுக்கு போகணும், நீ அவளை எதுவும் திட்டாது, அவளே கொஞ்சம் நார்மலாக இருந்ததுக்கப்புறம் பேசுவா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிருப்பான். இப்படியே டேஸ் போகுது. ஜிம்மின் ஒரு ஒர்க் வேலையா கொஞ்சம் வெளியூர் போயிருப்பான். இந்த பக்கம் டவுன் ஷாவை நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே டேஸ் போகுது அவங்க 2 பேருக்குள்ளே. அப்போ ஷா ஒரு நாள் டவுன் கிட்ட வந்து, டவுன் இங்கே பாரு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த கிட்ட காட்டுறா. டவுனுக்கு ஒரே ஹாப்பினஸ், ஷாவை தூக்கி சுற்றுறான். ஏய் என்னோட குழந்தையாடி, எனக்கு ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு வெளில போய் ஸ்வீட் ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறான். வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ டயம் ஜெமினுக்கு கால் பண்ணி, டே மச்சான் என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்ரா,
நான் அப்பாவை போகிறேன் மச்சான் வந்துரு நீ அங்கிள் ஆயிட்ட. டேய் நான் எப்பறம் அங்கிள் ஆவேன்? டேய் நீ அங்கிள் தான்டா, வாடா வாடா வாடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எப்படா சொத்துக்குரிய வருவ? டேய் வரேன்டா. என் பொண்டாட்டி கூட நான் அங்கே இங்கெல்லாம் சுற்ற வேணாமா? நான் சுற்றணும்ல. பாத்தியா நான் சொன்னேன்ல சண்டைலாம் வரதான் செய்யும். பாத்தியா சரியாச்சு இப்போ பாரு வந்துடுது. ஆமாண்டா இதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கணும். பா எது தெரிஞ்சுதே பார்த்துரு நான் வந்து சேர்றேன். குழந்த பிறகுறதுக்குள்ளே இப்படி வந்துடுவேன். டேய் மவனே வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணுறான். இப்படியே டேஸ் போகுது. குழந்தையும் பிறக்குது. ஜிம்மனும் வந்து குழந்தையெல்லாம் பார்த்துருப்பான். அப்போது அவங்க ஷா எல்லாம் சேர்ந்து பேபியோட ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க ஃபேமிலியாக. இப்போது குழந்தைய டாங் தான் கையில் வச்சுட்ருக்கான். யார்ட்டையும் கொடுக்க கூட மாட்டான். டேய் மச்சான் குழந்தைங்க கிட்டலாம் கொஞ்சம் கொடுக்குறது. டேய் பாரு இவ்வளோ குட்டியாக இருக்கு அம்படுறான் இவன். கையில் கொடுத்தா நீங்களாம் போட்டுனா. டேய் ரொம்பலாம் ஆடாத. பாரு என் ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் ஆவா. அந்த குழந்தையோட இதை கூட வந்துட்டு காட்ட மாட்டேடா. டேய் படா வந்துட்டான் இது அதுன்ட்டு. டேய் இதுன்றது வந்து தலை. நீ எதனா நினச்சிக்க போகிற. அதான் அவனை நினைல நீ மூட்டு போ. குழந்தை முன்னாடி பேசாத ஜிம்மின். பாவம் குழந்தை அது டிஸ்டர்ப் ஆகிட போகுது அப்படின்ட்டு ஜிம்மினை துரத்தி விடுறான். அப்போ ஷா வந்துட்டு டயம் என்னால் குழந்தைய பார்த்துட்டு இங்கே இருக்க முடியலட்டாம். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. நான் போய் தூங்கவா? ஏய் நீ போய் தூங்குடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே குழந்தைய நைட் ஃபுல்லாக வச்சுருக்கான். நெக்ஸ்ட் டே ஷா டயம் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். என் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆக்சிடெண்ட்டாக நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி நீ போய் விட்டு வா நானே குழந்தைய பார்த்துக்கிறேன். அப்போ குழந்தை நல்லா அழுதுருக்கும். அப்போ டயங்கோட அம்மா உள்ளே வந்துட்டு ஷா வெளில போறியாம்மா? ஆமாம் ஆண்டி ஏன் என்னாச்சு? இல்லை நீயே குழந்தைக்கு மில்க் கொடுக்கலாம்ல. கடையில் வாங்குறது அது இதெல்லாம் குழந்தைக்கு செட் ஆகலம்மா. ஆண்டி என்னெல்லாம் கொடுக்க முடியாது. அது என்ன ஆண்டி எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? எனக்கு பிடிக்கல ஆண்டி இதெல்லாம் என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறா. டாங்க பார்த்தா மா ஏம்மா அது கொடுத்தே ஆகணுமா? டேய் அதுதான்டா ஆரோக்கியம். அவள் கொடுக்கவே மாட்றா. மா அது வேற எங்கன்னா அரேஞ்ச் பண்ண முடியாதா? ஹே இவ்வளோ பணம் கொடுத்தாலும் இது மாதிரி ரியல்லாம் கிடைக்காதுடா. அவள் தான்டா அம்மா. அப்போ அவள் தான் கொடுக்கணும். அவளே கொடுக்க மாட்றா. என்ன சொல்கிறது இந்த காலத்து பொண்ணுங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. இந்த பக்கம் குழந்தைய அவன் தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே நைட் ஆகுது. குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுருக்கும் பசியில். டாங் என்னென்னமோ வேடிக்கை காட்டி அப்படி தூங்க வச்சுருப்பான். இப்போ ஷா நல்லா நைட்டு குடிச்சிட்டு வரா. டாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏய் நோடிக் பண்ணிருக்க குடிச்சிட்டு வந்துருக்க. வீட்டில் யாரோ பார்த்தோன்னு நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினச்சா? எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தோணுச்சு ஆசையாக இருந்துச்சு குடிச்சிட்டேன். ஏய் ஏன் உன் முகத்தில் இருக்க மேகவில் இப்படி கலைஞ்சிருக்கு? அது ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை நகரட்டம் சும்மா நொய்யின்னு. அந்த குழந்தை வேற கத்திக்கிட்டே இருக்கு பாரு போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக போயிட்டு ரூமில் படுத்திருப்பா. இப்படியே தான் டாங்க்கு டேஸ் போயிருக்கோம். இப்படியே டாங்க்கு ஒரு 1 month ஃபுல்லாக போகுது. அவன் செம்மையாக டிப்ரெஷன் ஆகிட்டு ஜிம்மனுக்கு தான் கால் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்க? டேய் என்னாச்சு குடிச்சிட்டியா? டேய் நீ அப்பாடா இந்த நேரத்தில் போய் குடிச்சிட்டு குழந்தை வச்சு நீ இப்படி ஆனால் குடிப்பானா? கை குழந்தைடா பைத்தியக்காரா ஏன்டா குடிச்ச? டேய் அவ என்னை விட்டுட்டு எல்லாருக்கூடையும் தப்பா இருக்கிறாடா. யாரடா தேங்க சொல்கிற? தோ வச்சிருக்கனே ஷா அவ தான். கேரக்டரே சரியில்லடா. எத்தனை பசங்க கூட தெரியுமா? இப்போ தான் கண்ணால் பார்த்துட்டு வரேன். டேய் ஏதாவது வந்து பார்த்துட்டு வளர போகிறேன். டேய் எதையோ ஒன்றெல்லாம் பார்க்கலடா. போனேன் ஒரு ஹோட்டலுக்கு பிஸ்னஸ் விஷயமாக தான் போனேன். அம்மாட்ட குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனேன். ஒருத்தி நான் சொல்கிறது இவளை போய் பார்த்தேன்டா. இவன் கூடயோ ரூம் கூட இல்லைடா வச்சான். வாஷ்ரூம் அதுவும் பாய்ஸ் வாஷ்ரூம். அங்கேயே அவ இந்த மாதிரி கருமத்தை பண்ணோம். பார்த்துட்டு தான் வரேன் எல்லாம் முடியும். இப்போ தான் தெரியுது இவளா போறாடா கொடுக்குறவனுக்கெல்லாம். கேட்டா இதை நான் சொல்கிறா என்கிட்ட பதிலும் சொல்ல மாட்றா. வர கோதியோட கொன்னும் இல்லாமான்னு இருக்குதுடா. இன்னும் வரல. அவள் பெற்று போட்டுக்கிற குழந்த இருந்தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. அதுவும் குழந்த தான். யாருக்கு தெரியும் அது ஏன் குழந்தைன்ட்டு? இவன் என் கூட என்ன ஒரு 2 தடவை 3 தடவை இருந்துருப்பாளா? அதுக்கப்புறம் யாரு கூட இருந்தான்னு யாருக்கு தெரியும்? அது இனிதெல்லாம் இருக்கவே இருக்காது. டேய் இங்கே பாருட்டா அதாவது மனசில் போட்டு குழப்பிக்காத. நீ இது அவகிட்ட தெளிவாக இருக்கும்போது பேசு. எங்கே நைட்டு வரா குடிக்கிறா காலைல தெளிஞ்சோடனே எந்த எங்கே போகிறான்னு தெரில.
போய்த்துக்கோ, எனக்கு இவ்வளோ பார்த்தாலே எரிச்சல் இதுவாகுதுடா. நீங்கள் வரட்டும் ஒரு முடிவு இறுகி அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஷா உள்ளே வரா நல்லா குடிச்சிட்டு. அப்போ அவங்க பார்த்துட்டு டே வந்துட்டா நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜெமின் டே மச்சான் பார்த்து கட் பண்ணிட்டான். இவன் ஏதாவது கோவத்தில் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வீட்டிலேருந்து கிளம்ப பார்க்குறான். இந்த பக்கம் வந்துட்டான். ஏய் ஷா உன்ட்டு கொஞ்சம் பேசணும், நீங்கள் வாயேன். என்ன இன்னும் தூங்கலையா? அண்ணா இன்னைக்கு கம்மியாக குடிச்சிருக்க, சரி வா ரூமுக்கு போய் பேசுவோம் அப்படின்ட்டு இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் லாக் பண்ணுறான். ஏய் எதுக்கு லாக் பண்ணுறடா, கதவை தர. சரி நான் இங்கேயே தூங்குறேன் இன்னைக்கு. ஏய் இரு. என்ன என் மேலே ஏதாவது கண்ணுக்குன்னு வந்துருச்சா உனக்கு? ஏய் நில்றி, எங்கே போயிட்டு வர? நான் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னா அங்கே லைட்டாக குடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஏய் பொய் சொல்லாதடி, பொய் மேலே பொய் சொல்லிகிட்ருக்க. என்ன நடந்தது? அவன் கொண்டா? ஆமாம் அது ஒரு ஜஸ்ட் ஃபன். பசங்க பண்ணால் நார்மல், கேர்ள்ஸ் பண்ணாலும் நார்மல் தான்டா. நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத என்ன நகரு. ஏய் பேசிகிட்ருக்கல மயிறு மாதிரி நகரு நகருன்ற நோடி என் கூட இருந்து பெற்றுட்டு எவன் கூடியோ. நீ அந்த குழந்தைக்கு அம்மா ஒரு நாள் நடந்துருக்கியா? எப்போ பார்த்தாலும் அவன் கூடலாம் பசிங்கமாக இல்லையோடே. ஏன்டா எனக்கே அசிங்கமாக இருக்கணும்? நீங்களும் தான். எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் கூட படுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஏய் நான் எங்களுக்குள்ளே ஃபுல்லாலாம் எதுவும் நடக்கவே இல்லை. ஹோ தொட்டுக்கிட்டியா? இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் பண்ண? எனக்கு பிடிச்சிருக்கு, இது ஏன் லைஃப், நானும் பண்ணுவேன். ஏய் பண்ணுறி, அது ஏன்டி என்ன கல்யாணம் பண்ண? பண்ண போய் பொறுக்கி நின்றுருக்க வேண்டியதானே? ஹோ அது எப்படி? எனக்கு ஒரு பொருள் வேணும்னா எனக்கு மட்டுமா தான் இருக்கணும், புரியுதா? அந்த யோனோன்னு லவ் பண்ணா எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ வேணும் அதனால பண்ணேன். இப்போ எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதெல்லாம் எனக்கு அப்படி அப்படியே செட் ஆகலை. அந்த குழந்தை கூட செட் ஆகலை. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட்டுட்டேன். அப்போ அங்கே செம்மையாக கோவம் வந்துட்டு நோடி பேசிகிட்ருக்க இல்லை நான் பேசிகிட்ருக்க சும்முறா அப்படின்ட்டு முடியை பிடிச்சி நல்லா டைட் பண்ணுறான். டேங் என் முடிய விடு, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷா என்னமோ டேங்க அடிக்கிறான். அப்போ டேங்க கோவம் வந்துட்டு ஓ என் மேலே கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செவுத்துலேயே அவளோட தலையை ஒரே முட்டு ஷா அப்படியே கீழே விழுந்திருப்பா. டேங்க செம்மையாக கோவம் வருது. இல்லடி என்னை பார்த்தோன்னு உனக்கு கிணக்கு மாதிரிடா, உனக்காக தான்டி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். குழந்தைய பார்த்துக்கிட்ட நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். என்னடி உன் லைஃபு? எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணுறது தான் மேரேஜ் லைஃப். உனக்கு பிடிக்கலனா உன் குழந்தைய தூக்கின்னு போய் நீரு, அது என் குழந்தையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ ஷா அப்படியே லேட்டாக இருந்து டே நீ ஏன் ஒரு இது இல்லை, நீ என்ன சொல்ல வந்துட்டியா? ஆமாண்டா நான் போகிறேன். நீ போகலையா? போ, ஓ இஷ்டம். இங்கே பாரு, இங்கே காதல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் படுக்கிறது தான். அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன், பிடிச்சிருக்கு பண்ணுறேன், புரியுதா? நான் ஒன்றும் அந்த பைத்தியக்காரியும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பின்னாடி சுற்றிக்கிட்டு உனக்காக அது இது பண்ணி கையெடுத்து காதெடுத்துச்சு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. எனக்கு இது மாதிரி இருக்க தான் பிடிக்கும். அப்போ நான் இப்படி தான் நான் இருக்கணும். அப்போ டேங்கு செம்மையாக கோவம் வருது. பாரு தூ பேசாத, போயிடு. ஏன் நான் ஏன் போகணும்? நான் எதுக்கு டேங் போகணும் அப்படின்ட்டு அவள் கிட்ட வரா டேங்கிட்ட. அப்போ அப்படியே டேங்கோட ஷர்ட்டை கழிட்டுறா. ஏய் நடி பண்ணிட்டுருக்க, ஒழுங்கு மரியாதை இடையா போன்றல. உனக்கு இது பண்ணால் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதுக்கு தான் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் பேபி அப்படின்ட்டு கழிட்டிகிட்டே இருக்கா. அப்போ டேங்கு கோவம் வந்து ஷாவை தள்ளி விடுறான். என்ன தள்ளி விட்டுட்டா? உனக்கு தெரியுமா, இங்கே ஃபர்ஸ்ட்டு பையன் கொடுத்தான், இங்கே செகண்ட் பையன் 1500 2550. எப்படி உனக்கு எது வேணும் பே பண்ணிவிட்டு எடுத்துக்கோ. ஏய் இங்கே பாரு, அவனை மாதிரி எச்சலாம் நான் கிடையாது, இதெல்லாம் அங்கேயோட வச்சுக்கோ. உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து துரத்தி ஒன்றுண்டி நகரு. இப்போ பாரு செம்ம காண்டில் இருக்க, எதனா பண்ணிட போகிறேன் நகரு. என்ன டைம் எனக்கு இப்போ உன்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷர்ட் பட்டனை வேற ஊற்றுட்டேன் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வரா. அப்போ டேங்க்கு கோவம் வந்து பக்கத்தில் இருக்க கிளாஸ் எடுத்து ஒரே ஷாவோட தலையில். ஷா அப்படியே கீழே விடுறா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை வச்சு ஷாவோட தொண்டையை நல்லா நெரிக்கிறான். ஷாக்கு தலையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. டயம் என்ன டயம் என்ன பத்த உனக்கு எப்படி இருக்குது? நீ பெத்து போடுவ. எனக்கு அது என் குழந்தையானே சந்தேகம். அதுக்கு நான் ஆயிலேருந்து எல்லாத்தையும் கழுவி விட்டுனேன்னா நீ போய் அவன் கூடயோ பணத்துக்கு வருவேன். அது என்ன 1000 2000 உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நான் பத்தா என்ன உனக்கு என்ன எழுதி ஒட்டிக்குதா தலையில்? இஷ்டத்துக்கு பேசுகிற அப்படின்னு நல்லா அழுத்துறான். அப்படியே ஷா கண்ணு முடிப்பா. சாவடி உன்னால இப்படி தான் சாவடிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நல்லா பிடிச்சி அழுத்துறான். அப்போ கரெக்டாக ஜிமன் டே மச்சான் எடா அறிய அப்படின்னு கீழே வந்திருப்பான். கீழே டேங்கோட அம்மா தான். டே ஜிமன் ஏன்டா அப்படி கத்துற? குழந்தை தூங்குது. சாரி ஆண்டி டயாங் ஷா அந்த ரூமில் தான் இருக்காங்க, போய் பாருப்போ. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டாங் ரூமுக்கு வந்துட்டு டே டாங் கதவு தர. என்ன இவன் திறக்க மாட்டான். அப்போ டாங் அப்படியே அழுத்திட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் அவளையே பார்த்துட்டு. அப்போ ஜிமினி அப்படியே புஷ் பண்ணி கதை திறந்துருப்பான். பார்த்தா ஷா கீழே இருக்கா. டாங் அப்படியே மேலே உட்காந்துட்டு அவளையே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு உள்ளே வந்து கதை லாக் பண்ணிவிட்டு ஷாவுக்கு மூச்சிருக்கான்னு செக் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஓ சித்துடாடா. சாவட்டும்ன்றேன். எனக்கு என்னண்ணா பண்ணா? நான் பேச்சு பேசினான். டேய் செழிச்சு போயிட்டேன். நினைவுகளுக்கு பொண்டாட்டி தாசனா எவ்வளோடா நானும் பொறுத்து போவேன். அந்த குழந்தைய ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கினேன். சரி அது என் குழந்தை, இவ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். இவ என் கூடியோ எனக்கு என்னமோ அது என் குழந்தைனே எனக்கு தோணலை. இப்போ அது யார் குழந்தையோ எடுத்துன்னு வந்து என் குழந்தைன்னு சொல்லி தாலாட்டி சீராட்டி ஏன்ட்ட விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது. நான் நினச்சிட்ருக்கா இவளுக்கு என்னை பார்த்தா ஜோக்கர் மணிக்கா. டே ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க சைக்கோ மாதிரி? ஏன்டா கொன்ன? இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சா தானே தூக்கில் மாட்டி விடு. இவளுக்கும் எனக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணும். டே போலீஸ் கேட்டா காசு கொடுத்தா எல்லாம் மூடிப்பானுங்க. நான் சொன்னதை மட்டும் நீ செய், எல்லாம் கரெக்டாக நடக்கும். டேட்டா நீ பாரு ஏதோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. டேய் ரிஸ்க்கும் ஒரு போன்ல அவளை தூக்கி அந்த இதில் மாட்டி விடு, சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிக்கலாம். டேய் பிளட் வருதுடா, அதெல்லாம் போஸ்ட் மார்ட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கரெக்டாக ரிப்போர்ட் வரும் அப்படின்ட்டு டாங்க எழுந்து போயிருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட் இதை கேட்கும் போது அப்படியே உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. டேங் தான் அப்போ ஆமாம் டேங் தான் பண்ணான். எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காத. இந்த விஷயத்தில் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எனக்கு புரியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டாங் மேலே தப்பு இல்லை. அவன் எந்த அளவுக்கு அவனை யூஸ் பண்ணான்னு கூட இருந்து பார்த்தேன். அவன் கொன்னது தப்பு தான், ஆனால் ஷா ஒன்றும் நல்ல வெள்ளி. உனக்கு இது புரிஞ்சிருக்குமா இல்லை எப்படி எடுத்து பண்ணலாம் தெரில இல்லை. அப்போது அந்த ரிப்போர்ட்லாம் காசு கொடுத்து டேங் மாற்றிட்டான். அப்போது டேங் அந்த ரூமில் ஏன் அப்படி கிழிச்சிருந்துச்சு? அது அவன் இறந்துட்டா, ஆனால் அதுக்கப்புறம் அவனை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சு. அவன் இன்னும் ஒரு சைக்கோ மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணான். குழந்தைய வெடுத்தான், யார்ட்டையும் பேசுறதில்ல, எல்லாத்தையும் மணியாலே இது பண்ணான். அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சவன் எல்லாமே மாறிச்சு. அப்பப்போ கோவம் வரும்போது ஏதாவது ராட் எடுத்துகிட்டு போய் அவன் எல்லா வாட்டியும் அடித்து உடைப்பான். அப்போ இது பண்ணது தான் அது எல்லாமே. ஆனால் டேங் அதுக்கப்புறம் தான் எல்லா பொண்ணு கூடயும் அவனும் இருக்க ஆரம்பித்தான். அவன் சொன்னது இவனும் உண்மைன்னு நம்பி மாறிண்டான். டோட்டலாகவே டேங் மாறிட்டான். அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் நடுவில் விட்டேன். அவன் இந்த அளவுக்கு மாறி நிற்பான் நான் எதிர்பார்க்கல. அவங்க சிம்மனிகிட்ட முன்னாடி சொல்லிடணும்ல. பாரு இதை நான் இப்போ சொன்னேன்னு தெரிஞ்ச கூட அவன் திரும்ப அதே மாதிரி தான் மாறுவான். பாரு அவங்ககிட்ட நீ காட்டிக்காத. சிம்மன் நீ நினச்சிட்டு இருக்கியா அவங்க என்ன அது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு? அப்போ ஜிம்மன் ஒன்றுமே பேசலை. இங்கே பாரு அவன் கண்டிப்பாக என்ன அது மாதிரி அவன் அடிப்பா திட்டுவான். நான் என்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஷாக்கு பண்ண மாதிரி டாங்க என்னை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடித்து சொல்லுவேன், புரியுதா? இது முன்னாடி என்கிட்ட சொல்லிக்கணும். அவனுக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருந்திருக்கும்ல. எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல சத்தியமாக. எனக்கு அப்படியே இதுவாக இருக்குது. புரியுது, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து வெளியில் வரீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ஜமீன் வீட்டிலேருந்து உங்கள் மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. அப்படியே வெளில வந்துட்டு ஜமீன் வீடை பார்த்துட்டு எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கேன், வீட்டுக்கு வரப்போகணும் அப்படின்ட்டு டாங் வீடு வரைக்கும் நடந்தே போகிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே டாங் வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பீங்க.
உள்ளே போனா டேங்கோட அப்பா அம்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு. நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை, நீங்கள் மட்டும் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ டேங்கோட அம்மா, பார்த்தீங்களா எப்படி கண்டுக்காமல் போகிறான்ட்டு. ஏய் கம்முன்னு இருடி, அவள் ஏதோ யோசனையில் போயிருப்பா அப்படின்ட்டு 2 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரூம் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக டாங்க அப்போ குளிச்சுட்டு வெளில வரான். ஏய் டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்போ நீங்கள் ஒன்றுமே பேசல. ஏய் உன்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் அப்படியே டாங்க நிமிர்ந்து பார்த்தாங்க, கண்ணில் டீயர்ஸ் வருது. ஏய் என்னாச்சு, அது சீரியஸாக என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன எனக்கு என்னன்னா வேலையை பார். இப்போ என்ன மயிரை கட்டுட்டேன்னு இப்படி ஏறிட்டு வர? டாங் கோமா பேசாத. சரி என்ன சொன்னாங்க, இப்போ எதுக்கு அழுதுட்டு வந்து நிற்கிற? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாங். ஆமாம், இப்போது நான் உன்ட்ட உனக்கிட்ட தப்பாக எடுத்துப்பையா? என்ன கேட்கணும்? இல்லை, இப்போது நான் அதெல்லாம் தப்பு பண்ணுறேன் உனக்கு தெரியாமல், நீ என்னை என்ன பண்ணுவேட்டா? என்ன பண்ணுவேண்ணா? ஏய் நீ யார் நீ என்னம்மா பண்ணிட்டு போ, ஷனையினா வந்துச்சு. ஓ அப்படியா, சரி. ஏய் பெரிய இதெல்லாம் கேட்குற நீ? ஒன்றும் இல்லை டாங். டாங் உன்னை ஒரு தடவை ஹக் பண்ணிக்குவா. இது இல்லை தோணுச்சு, பண்ணிக்குவா. அதெல்லாம் முடியாது, கிளம்பு. அப்போ நீங்கள் போய் சைலண்ட்டாக டாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. டாங்க எதுவுமே சொல்லலை. நான் உன்னை முடியாதுன்னு சொன்னேன், ஹக் பண்ணுன்னு சொல்ல. கேர்ள்ஸ் டிக்ஷனரியில் முடியாதுன்னா முடியும், அது கேர்ள்ஸ்க்கு. ஆமாம், நீ இப்போ என்கிட்ட தானே சொன்ன நான் கேர்ள் தானே, நீ முடியாதுன்னா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நான் அர்த்தம். டாங் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஏய் நகர்ந்து போ. டையோ நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நடி உனக்கு பிரச்சனை? இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், நான் இன்னும் நான் லவ் பண்ண தான் செய்கிறேன். அப்படியே டாங் உங்களை ஷாக்காக பார்க்குறான். என்ன இவ்வளோ நாள் ஒரு வெட்டி ஈகோ வச்சுருந்தே, எங்கே போச்சு அது? காணாமல் போயிடுச்சு. டாங் எனக்கு அப்பயும் உன்னை பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். அப்போ நான் ரொம்ப இதில் இருந்தேன், இப்போ அந்தளவுக்கு இல்லை, ஆனால் ஸ்டில் எனக்கு உன்னை பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. அண்ட் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் யார் கூட ரிலேஷன்ஷிப்லாம் இல்லவே இல்லை. நான் ஜஸ்ட் எல்லாருக்கூடயும் ஃப்ளர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த லெவலுக்கு நான் போனது கிடையாது டாங். எனக்கு தெரியல உன் லைஃப்பில் என்னமோ நடந்து போச்சு விடு, பட் நான் இன்னும் ஸ்டில் அப்படியே தான் இருக்கேன். நம்ம ஏன் நியூவாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏய் எனக்கு அதெல்லாம் இது செட் ஆகாது. டாங் ப்ளீஸ் டாங், நீ நினச்சா முடியும். இங்கே பாரு, நீ நல்ல பையன் தானடா, ஏன் அப்படி ஆயிட்ட? இதெல்லாம் உனக்கு கேட்க கிரிஞ்சாக இருக்குது இப்போது, ஆனால் நான் என் ஹார்ட்லேருந்து பேசிகிட்ருக்கேன், புரியுதா? நம்ம நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய் என்ன எந்த எமோஷ்னல் படத்தை வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழுதுட்டு கிளம்பு. ஹோ ஆமாம், ஒரு எமோஷ்னல் படம் ஷா வச்சு பார்த்தேன், அதான் வந்து அழுதுட்ருக்கேன். அப்படி அவங்க அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்க்குறான். என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஏன்டா அவனுக்கு அவ்வளோ கோவம்? அவளை ஏன் கொன்ன? நீ அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம்ல. அப்படி அவங்க ஒன்றுமே சொல்லாமல், இது யாரும் உன்ட்டு சொன்னது? நான் அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொத்த உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கிட்ட வரான். என்னட்டா என்ன கொல்ல போறியா என்ன? உனக்கு அந்த கோவம் வரலாம், தாட் கூட வரலாம், ஏன் கொன்னுடுன்னு கூட நினைப்ப, ஆனால் உன்னால் அது முடியாது. ஓ நீ அவ்வளோ தைரியமாக நினச்சிட்ருக்கியா? அப்போ நீங்கள் அப்படியே டாங்க கிட்ட இழுத்து, நினைக்கலாம் இல்லை, எனக்கு 100% தெரியும் நீ அப்படி கிடையாது. அவள் உங்ககிட்ட பண்ணது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவள் லாயலாக இல்லை, அவனை பண்ணியிருக்கா, புரியுது. ஆனால் நான் என்றைக்குமே உனக்கு லாயல் இல்லாமல் இருந்ததில்லை. நான் பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்ன ஒரு வெட்டி ஈகோக்காக இது பண்ணிகிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணேன், அப்புறம் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. சரி நானே தான் என்னை விளக்கிக்கிட்டேன். என்ன ஏன்டா உனக்கு பிடிக்காம போச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன் டாங் சொல்லு. நீ தாண்டி அன்றைக்கி மட்டும் நீ என்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்னை கம்பல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், அவளை இல்லை. அப்போவே என் லைஃப் நல்லா தானே இருந்திருக்கும். என் அம்மாவுக்கும் அதே கோவம் தான் உன் மேலே. என் அம்மாவுக்கும் எல்லாமே தெரியும், நான் தான் அவளை கொலை பண்ணணும்னு தெரியும். அந்த குழந்த என்னது கிடையாது. என் அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைய தூக்கி போட மனசு வரல, ஏன் குழந்தை நினச்சி வளர்த்துட்ருக்காங்க. டாம் அதுவும் குழந்தையோ இல்லையோ, பட் நம்ம வளர்க்கலாம், தப்பு கிடையாது டாம். இப்போ பாரு எனக்கு இந்த லவ்லாம் வராது. ஓகே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் டாம்.
பாஸ்தெல்லாம் மறந்துடலாம்டா ப்ளீஸ். ஏய் என்ன ஒரே நல்லவளாக வந்து பேசிகிட்டு இருக்க? டா நீயும் நல்லவன் தான்டா. எதுக்கு வெளியில் நீயா ஒன்று நினச்சிக்கிற? புரிஞ்சுக்கோட்டா ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படி கிடையாது. நீ அவளுக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்ட. ப்ளீஸ்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அப்போ எனக்காக என்ன பண்ணுவியா? காலில் வந்து கூட கெஞ்சிவியா என்ன? உனக்கு தெரியாதா என்ன? ஸ்டார்டிங்லேருந்து நான் காலில் மட்டும் தானடா விழுந்துட்டுருக்கேன். லவ்க்காக எப்படி கெஞ்சிருப்பேன் உனக்கு தெரியாதட்டா? அப்போ டேங் அப்படி சைலண்ட் ஆகிட்டு, என்ன சைலண்ட் ஆகிட்ட? பேச வேண்டியதானே? நீ அப்போவும் சரி இப்போவும் சரி எனக்கு ஒன்றா வந்துட்டு தான் இருக்க. இல்லாமல வர அது இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் உனக்கு என்ன வந்துச்சு? பாரி லவ்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன வேணும் இப்போ என்கிட்ட? என்ன ஏதாவது தேவை இருக்கா என்கிட்ட? நீ என்ன நினச்சி பேசுகிற நல்லா தெரியும். ஆனால் நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு தெரியும். ஆனால் உன்னால் ஏற்றுக்க முடியலல்ல. என்ன ஈகோ மறைக்குதா? சரி இருந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. அண்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் இதே மாதிரி உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். எப்போ உனக்கு தோணுதோ அப்போ நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உதட்டில் ஒன்று கொடுக்குறீங்க. அது வரைக்கும் நீ இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அப்படி அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்படியே சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அப்படியே ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. நீங்கள் டவுன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துகிட்ருப்பீங்க. பட் அவங்க அப்பப்போ உங்ககிட்ட எரிஞ்சு விடுறதா தான் நடந்துகிட்ருப்பான். இப்படியே ஒரு நாள் டவுன் இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் நம்ம 2 பேரும் அழகாக இருக்கும்ல. கேவலமாக இருக்கும், எடுத்துகிட்டு ஓடுறி. சீ போடா பைத்துக்காரா. நல்லா இருக்கும் நல்லா விளாண்டுட்ருக்கான். ஹே குழந்தையும் வளர்ந்துட்டான். இப்போ வந்து அவனை ஸ்கூல் சேர்க்கணும். உனக்கு தெரியுமாட்டான் ஜெயனை அம்மான்னு கூப்பிடுறான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இருக்கும் எவனோ ஒருத்தவங்க குழந்தை தானே. டயம் இப்படி பேசுவாத அப்படின்னு சொல்லிட்டு டயங்கோட வந்துட்டு பிடிச்சி அப்படியே கடிச்சு இருக்கிறீங்க. ஏய் இதுக்குடிப்பு தோணுச்சு பண்ண புருஷனை பண்ணாமல் வேறு என்ன பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. டங் உங்ககிட்ட எழிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். டங் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு. நான் ஒரு செக்கப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுவும் இருக்காது. போடா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு வந்துட்டு. நான் போய் செக் தான் பண்ண போகிறேன். கேட்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன், போய் செக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. டங் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு டங் ஹே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டங் ஹக் பண்ணுறீங்க. டங்கோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். ஏய் சும்மாலாம் சொல்லாத. இங்கே பாரு கிட்ட பாரு. சரி பதி என்ன? டேய் சந்தோஷத்தை வெளில வச்சுட்டு எதுக்கு காமிக்க மாட்ற? சரிடா. ஏதாவது சிரிச்சிட்டு தானே இருக்கேன். எவ்வளோ நாளாச்சு இந்த சந்தோஷத்தை பார்த்து. பரவாயில்லையே பையன் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்ட போல. ஏய் மூடுண்ணா, எனக்கு இன்னொன்று பிடிக்காது அப்படின்னு வாய் தான் சொல்லுது, கண் இல்லையே. பிடிக்காதுன்னு சொல்கிற, ஆனால் என்னை ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன். திட்டுவேன் பட் கேர் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு? கேர் பண்ணாமல் இருக்கலாம்ல. பிடிக்காதவங்கள தேடி தேடி போய் கேர் பண்ணுவாங்களா என்ன? ஏய் மூடுண்ண. அப்போ கரெக்டாக ஒரு குழந்த ஜேதான் அப்படியே வந்து உங்களே பார்த்துட்டு மம்மி மம்மின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே உன்னை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு, பார்த்தியா மம்மாவுக்கு இன்னொரு பப்பா உனக்கு வரப்போகுது, தங்கச்சியா தம்பியான்னு தெரியல, என் ஜே பையனுக்கு இன்னொரு குழந்த, அதை நீ நல்லா பார்த்துப்பல ஜே அப்படின்னு சொன்னோன்னே அவனும் தலையாட்டுறான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பார்த்தாட்ட அவன் ஃபஸ்ட் டைம் ஜியோவை பார்த்து அவ்வளோ ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன சார் பையனை தூக்கலாம்ல? அவன் நீ தூக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றான். குர்ரி அப்படின்னு சொல்லிட்டு டீ இதே மாதிரி வாங்காத பாசமாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய கொடுக்குறீங்க. அவங்க ஜெய் கூட அப்படியே விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே டாங்க பார்த்துட்டு என்ன சாருக்கு பழைய கோலம் போயிடுச்சு போல். எதுக்கு அதை பற்றி பேசுகிற? சரி பேசல அப்படின்ட்டு டவங்கோட தோலில் சாஞ்சிட்டு டவங்க மொத்தம் கொடுக்குறீங்க. அப்போ ஜே எனக்கும்மா உனக்கு இல்லாமலோட தங்கம், அவள் தான் செகண்டு, நீ தான் என் பையன், உனக்கு தானே முத்தம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. எப்படியோ உங்கள் லைஃப் ஹாப்பியாக போகுது. ஓகேடா இதோட இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். இந்த சீரீஸை முடிக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட்.
இந்த பாட்டில் நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பேன். ஐ மீன் யூன் வந்து நீ எப்போ லவ் பண்ணுறியோ பண்ணு. அது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருப்பேன். அதில் வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பேன். அதை வேணா அதை மட்டும் நான் ஒரு ஒன் ஷாட்டாக போடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். மேபி அது உங்களுக்கு வேணாம்னா நான் அதை அப்படியே விட்டுறலாம். இதோட இது முடிக்கலாம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் பார்ட்டை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த சீரீஸை பற்றியும் ஒரு குட்டி கமெண்ட். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் வீடியோ போட. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஓகே தானே இந்த எபிசோட்? ஏன்னா நான் ஃபைனல் கொஞ்சம் உங்களுக்கு லவ் எடுத்து சுருக்கமாகவே வச்சு முடிச்சிட்டேன். சரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய். see you next video.